அண்ணாமலையினுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் பெரிய பேசுபொருளாக மாற்றிருக்காங்க. அவருக்கு பதிலாக மாற்றாக வேற ஆள் அப்படிங்கிறதையும் முடிவெடுத்துட்டதாகவும் செய்திகள் ஓடிட்டு இருக்கே. எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை இங்க தமிழக பாஜக தலைமைக்கு வந்த பிறகு ஒரு அதிரடியான விஷயங்கள் என்ன நடக்கோ இல்லையா, ஆனா எப்பவுமே தன்னை நோக்கி ஒரு கவனம் இருக்கும்படியாக பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும், தடாலடியா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, ஒரு அதிர்வு இருந்துட்டே இருந்தது தமிழக இதுல, ஒரு வைப்ரேஷன். ஆமா 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 இருந்துட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய தகவல்கள் தலைமை மாற்றம் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய விசுவல்ஸும் நமக்கு அதை தான் நமக்கு உணர்த்திட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்தை? ஒரு விஷயம் அவங்க குறிப்பிடக்கூடியது, இதுல இப்ப வரைக்கும் பாஜக, தமிழ்நாடு பாஜக தரப்புல மறுப்பு வரல அப்படின்னா அந்த விஷயம், அதற்கான உரையாடல் நிகழ்த்துவது உண்மை அப்படிங்கறது தான் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா கடந்த காலத்துல இந்த மாதிரிலாம் வரும் பொழுது அப்படிலாம் இல்லைங்கிற இடத்த ஏதோ ஒரு வகையில அல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றவர்களோ கூட பேசியிருக்காங்க. அண்ணாமலையே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அயற்சியோட தான் பேசினாரு. நான் சொல்லிட்டேன், ஒரு தொண்டனா கூட நீடிக்கிறதுக்கு நான் தயார், அப்படி அந்த நிலைமைக்கு கூட இருந்து எனக்கு கட்சி தான் முக்கியம்னு நான் டெல்லியில தெரியப்படுத்திட்டேன் அப்படின்னு. நீங்க இதுக்கப்புறம் அந்த நிலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மேல என்னங்கிறத பார்த்துக்கலாம் என்று அங்க உறுதியா சொன்னதுக்கான எதிர்வினையை தான் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அப்படி காட்டினாரோ. நிச்சயமா அதனால ஒரு பணிவு இருக்கு. வழக்கமான ஒரு துணிச்சலா பேசக்கூடிய அந்த இதில் இல்லை. ஆனா அந்த பணிவு இருக்கு. அந்த சமீட்சைகள் எல்லாமே நமக்கு தெரியப்படுத்துறது நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கு.